நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இரு சிறுமிகளிடம் அத்துமீறிய தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். குமாரபாளையத்தைச் சேர்ந்த 5 மற்றும் 9 வயதுடைய 2 சிறுமிகள் கோவில் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது கட்டிட தொழிலாளி பாபு என்பவர் சிறுமியிடம் தவறான செய்கையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியர்களின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பாபு போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். அப்பா என தனக்குத்தானே விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஆர்எஸ் மங்கலம் அருகே திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த இளைஞருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் கடந்த மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான புகாரில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்களும் பாலியல் வன்கொடுமை குற்றங்களும் குறைவின்றி அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி அருகே கல்லூரி மாணவி 16 வயது சிறுமியாக இருந்தபோது பாலியல் தொல்லை அளித்த உரக்கடைக்காரர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னியம்பட்டியைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் அதை வீடியோவாக பதிவு செய்து அவரை அவ்வப்போது மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த மாணவி தற்போது புகார் அளித்த நிலையில் தலைமறைவான வெற்றிவேலை பிடிக்க முடியாமல் ஏவல் துறை திணறி வருகிறது. அப்பா ஸ்டாலினின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே